அப்போ ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணிக்க. எப்படி நாங்கள் 107 சங்கீதத்தில் நம்ம படிச்சோமே, அப்பப்ப அவங்க பின்வாங்கி போனாங்க. தேவன் அவங்களுக்கு செய்த நன்மையை அவங்க என்ன பண்ணாங்க, எண்ணாம போனாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கூப்பிடும் போது அவர் தள்ளி விட்டாரா? தள்ளி இல்லையா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர்களுக்கும் தேவனாய் இருக்கிறார் என்று வாக்குத்தத்தத்தின் தேவன் அவர் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இயேசு கிறிஸ்துவினாலே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற இப்பொழுது நம்ம மத்தியில சமீபமாய் இருக்கிறாருங்க. அதனாலதான் அவர் தம்முடையவர்களை ஒரு நாள் என்ன பண்ணுவாராம், கூப்பிடும் போது அவரை புறக்கணிக்க மாட்டார். என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைங்க, அதான் அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நானே. அவர்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. நீங்கள் அவருடையவர்களா அல்லாதவர்களா? அவருடையவர்களா? அவருடையவர்கள். அப்ப உங்களை ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்குள்ள என்ன உண்டாகணும், ஒரு உணர்வு உண்டாகணுங்க. அந்த வார்த்தை நம்மளை என்ன பண்ண, உயிர்ப்பிக்கணும். தேவனுடைய அன்பினால இன்னும் கட்டப்படணும். தேவனுடைய சத்தியத்தினால நம்ம 3 கட்டப்படணுங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 9ஆம் சங்கீதத்துல 21-22 படிங்க. 109ல அங்க நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தாவே, யாருடைய நாமத்தின் நிமித்தம்? அவருடைய நாமத்தின் நிமித்தம். அவருடைய நாமம் நம்மளுக்கு என்ன பண்றது, தரிக்கப்பட்டிருக்குதுங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நாமம் என்ன பண்ற, நெற்றிகளிலே எழுதப்பட்டிருக்குது. அவர்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரா, பிரித்தெடுத்து நமக்காக தெரிந்து கொடுக்கிறாராம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து, அல்லேலூயா, தள்ளி விடலங்க. நீங்க கூப்பிடும் போது கேட்காத போலங்க. உன் தாய் கூட உன்னை என்ன பண்ணலாம், அசட்ட பண்ணலாம். உன் தகப்பனார் கூட நீ சொல்றது கேட்காத போலாம். உன் பெற்ற பிள்ளை கூட உன்னை என்ன பண்றான், உதறி விட்டு போலாம். ஆனா ஆண்டவர் உங்களை உதற விட மாட்டாரு. அல்லேலூயா. வார்த்தையில நல்லா கவனிங்க. கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியா. அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தரலோ. நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள்ள கொத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா.